எண் பெயர்கள். ஒரு கட்டு இருந்ததுன்னா இது 100 மணிகள் இருக்குது. ஓகேயா, 100ன்னு எழுதுகிறோம். இதில் எத்தனை கட்டு இருக்குது? 2 கட்டு இருக்குது. அப்போ 100 + 100னா 200 மணிகள் இருக்குது. இதில் எத்தனை கட்டு சாமி இருக்குது? 3 இருக்குது. 100, 200, 300. அப்போ 300. இதில் எத்தனை இருக்குது பாரு? 1, 2, 3, 4. 4 கட்டு இருக்குது. அப்போ 400. இதில் பாரு 1, 2, 3, 4, 5. 5 கட்டு இருக்குது. அப்போ 500. இங்கே 1, 2, 3, 4, 5, 6. 6 கட்டுனா 600, 600. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 கட்டு இருக்குது. அப்போ 700. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 கட்டு இருக்குது. அப்போ 800. 8ஓட 1 சேர்ந்துருக்கு. அப்போ 9 கட்டு. சரியா சாமி? அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்? 900. 9 கட்டு. 900 நம்ம என்னன்னு சொல்லணும்? 900 அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் எத்தனை கட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை மேட்ச் பண்ணணும். பொறுத்துக்க 1, 2, 3, 4, 5, 6. 6 கட்டு இருக்குது. 6 கட்டு இருந்தால் 600ன்னு பார்த்தோமா? போய் இதுக்கு நேராக மேட்ச் பண்ணிடணும். அடுத்தது இதில் பாரு 1, 2, 3, 4, 5. 5 கட்டுனா 500. அடுத்தது பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கட்டு இருக்குது. 9னா என்ன சாமி? 900. இங்கே பார்த்தோமா 900ன்னு. இதை நீ நல்லா பார்த்துட்டீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுறது ஈஸி. அடுத்தது கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, விடுபட்ட 100களை எழுது. இப்போ 1, 2, 3 உனக்கு தெரியும் தானே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எழுதுவியா? அது கூட 2 0 போட்டோம்னா 100. இப்போ 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. இங்கே நீ 100, 200 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எழுதுறது ஈஸி. 200ன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்பெல்லிங்கை அப்படியே பார்த்து கூட எழுதலாம். இல்லைன்னா இதை நீ பைஹர்ட் பண்ணிடு, மனப்பாடம் பண்ணிடு. கீழே போய்க்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது எழுதணும். 6. 600ன்னா எண்களில் எழுதும் போது 6 போட்டு 6 போட்டு 2 0. 7 போட்டு 2 0 போட்டிருந்தாங்கன்னா நம்ம 700ன்னு எழுதணும். அடுத்தது 300. 300க்கு இங்கே நம்ம 900ன்னு எழுதியிருக்கிறோம். 300ன்னா என்ன சாமி எழுதணும்? 3 போடுறதுக்கு 8 போட்டு நட்டுருக்கு. 300ன்னா 3 போட்டு 2 0. 9 போட்டு 2 0ன்னா நம்ம என்னென்னு படித்தோம்? 900. 800ன்னா எப்படி எழுதணும்? 8 போட்டு 2 0. கற்போமா. 10 1 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ஒரு 10 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல் 10 ரூபாய் நாணயங்களின் மதிப்பு ஒரு 100 ரூபாய் நாணயத்தின் மதிப்பிற்கு சமம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 10 ரூபாயில் எத்தனை 1 ரூபாய் இருக்கும்? 10 1 ரூபாய் இருக்கும். சரியா? அதே போல் ஒரு 100 ரூபாயில் எத்தனை 10 ரூபாய் இருக்கும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்போ எத்தனை சாமி இருக்குது? 10 10 ரூபா சேர்ந்தா ஒரு 100 ரூபா. இதை பயிற்சியில் செய்யலாமா? இப்போ இதில் பணம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பணம்னு நம்ம எண்ணி எழுதணும். 100 ரூபா, 110, 120, 121, 22, 123, 124, 125. அப்போ நம்ம 125க்கு நேராக அதை மேட்ச் பண்ணணும். எங்கே சார் மேட்ச் பண்ணணும்? 125. எதுக்கு நேராக போடணும்? 125. அடுத்தது இந்த பணம் பார்த்துடலாமா? 100 ரூபா, 200 ரூபா, 210, 211, 212. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பணம் பார்த்துடலாமா? 100, 200, 300, 310, 320, 321. 321க்கு நேராக நம்ம குறிச்சிடணும். அடுத்த பக்கம் அதே போல் பண மதிப்பை எழுது அப்படிங்கிறாங்க. இதில்
சரி பார் சாமி, நம்ம முதல்ல கூட்டிக்கலாமா பணத்தை? 100 ரூபா இருக்குது, 110 ரூபா, 111, 112, 13, 114, 115, 116 ரூபா. எத்தனை ரூபா வருது? 116 ரூபா. இப்போ இங்கே நாம் அழிச்சிட்டு 116ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பரிசாமி 10 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 300, 310, 320, 321, 22, 323. அப்போ இங்கே எத்தனை ரூபா வருது? 323 ரூபா வருது. இப்போ 3ன்னு போட்டுறணும். அடுத்தது இங்கே எத்தனை ரூபா வருது பாரு? 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 410, 411, 412. இப்போ இங்கே நம்ம என்னன்னு எழுதணும்? 412ன்னு எழுதணும். ஓகேயா? அடுத்தது கீழே இங்கே முதல்ல இருக்குதுல இந்த 5 கொடுத்துருக்காங்களே, 5வது இடம், நீ கிளாஸில் உட்காந்துருப்பீல அது மாதிரி 5வது இருக்கிற இடம் வந்து 1 ரூபா, 1 ரூபா காயின். அடுத்தது 2 இருக்கிறது வந்து 10 ரூபா காயின். 3வது இருக்கிற இந்த 1 இருக்கிறது வந்து 100 ரூபா பிளேஸு. அப்போ நம்ம இதை பாடத்தில் சொல்லும்போது முதல் இடத்தை என்னன்னு சொல்லணும்? 1, 2ஆம் இடத்தை 10, 3வது இடத்தை 100. இதை நல்லா மனசில் ஆக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற பயிற்சி ஈஸியாக இருக்கும். ஓகேயா? சரி, இதில் எத்தனை கட்டு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 100 மணி இருக்குது, பக்கத்தில் 1 இருக்குது, 101. அது எப்படி எழுதுகிறோம்? 100 ரூபா இருக்குது, இதில் வந்து 10 ரூபா மதிப்பு இல்லை, 0ன்னு எடுத்துக்கிறோம். 1 ரூபா மதிப்பில் 1. அப்போ அதை நம்ம 101ன்னு எழுதிட்டு என் பெயரில் 101ன்னு எழுதுகிறோம். அடுத்ததில் பாரு சாமி, இது 100 கட்டு இருக்குது, அப்புறம் ஒரு 2 இருக்குது, அப்போ 102. இது எப்படி எழுதுகிறோம்? 100 ரூபா பிளேஸில் இருக்குது, 10 ரூபா பிளேஸு ஒன்றுமே இல்லை, அதனால 0. அடுத்து 1 ரூபாவில் 2 இருக்கிறதுனால 2ன்னு எழுதுகிறோம். இப்போ மொத்தம் 102. இது எழுதும்போது 102. அடுத்தது இது என்ன? 103. 103 பிரித்து சொல்லு வாக்கில் மிஸ்ஸுக்கு. 100 + 10 ரூபா பிளேஸில் ஏதாவது மதிப்பு இருக்கா? இல்லை. 1 ரூபா பிளேஸில் எத்தனை மதிப்பு இருக்குது? 3. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 103. இப்போ என்னால் எழுதும்போது 100, இந்த 100ங்கிறது ஸ்பெல்லிங் ஒன்றே தான் எல்லாத்துக்கும். 1, 2, 3 நம்ம எழுதிட்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு இவ்வாறு அடுத்தது எத்தனை இருக்குது? 100 ரூபா கட்டு இருக்குது, அப்புறம் 4 ரூபா இருக்குது. ஒத்த ரூபாவில் 4 இருக்குது, 10 ரூபா இல்லை. இப்போ நம்ம இது எப்படி எழுதணும்? 100 + 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை, அதனால கோழி முட்டை. 1 ரூபாவில் 4 இருக்குது. அப்போ நம்ம வந்து 104ங்கிறத இப்படி தான் எழுதணும். 10 ரூபாவில் இருந்ததுன்னா இந்த நடு பிளேஸில் அந்த மதிப்பு வரும். இல்லைன்னா நம்ம என்ன போடணும்? கோழி முட்டை தான் போடணும். 104, 104ன்னு எழுதிடணும். இதே போல் தான் இந்த பயிற்சி ஊறான். ஓகேயா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது? 100ல் இருக்குது, 5 இருக்குது, ஆனால் 10 ரூபாவில் 1 இல்லை. அப்போ 10 ரூபாவில் 1 இல்லைங்கிறதுக்கு கோழி முட்டை போடணும். அடுத்தது இங்கே 5 இருக்குது. இதை விரித்து எழுதணும்னா 100, 10 ரூபாவில் 1 இல்லைன்னா கோழி முட்டை, அதுக்கப்புறம் 5, 105ன்னு அங்கே எழுதிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எத்தனை பீட்ஸ் இருக்குது? இதில் வந்து 3, 3, 6 பீட்ஸ் இருக்குது. சரியா சாமி? அப்போது இதை நம்ம 10 ரூபா பிளேஸில் ஒன்றும் இல்லைன்னா என்னென்னு எழுதுவோம்? கோழி முட்டைன்னு எழுதுவோம். கடைசியில் 6 இருக்குது, அது எப்படி எழுதுவோம்? 106ன்னு எழுதணும். 106ன்னு எழுதுனதை இங்கே 106ன்னு சொல்லிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, ஒரு 100 இருக்குது. இது எண்ணி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஒத்த ரூபாவில் 7 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லை. 10 ரூபா இல்லைன்னா நம்ம அது என்னன்னு எழுதுவோம்? 100 ரூபா இருக்குது, 10 ரூபா இல்லைன்னா கோழி முட்டை, 1 ரூபாவில் 7 இருக்குது. அப்போ சேர்த்தோம்னா 107. ஓகே, அதை நம்ம என்னால் எழுதும்போது 107 அப்படின்னு எழுதிடுவோம். அதே போல் கடைசியில் இங்கே பாரு சாமி, இதில் எத்தனை இருக்குது பாரு? 4, 4, 8 இருக்குது. 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை. இப்போ எப்பவும் போல் 100 ரூபாவில் ஒரு கட்டு, அப்போ 100 ரூபா இருக்குது. 10 ரூபாவில் ஒன்றும் இல்லை, கோழி முட்டை. அடுத்தது 8. இது 3ஐயும் கூட்டினோம்னா 108ன்னு எழுதணும். என்னால் எழுதும்போது 108ன்னு எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா 4, 8, 9 இருக்குது. அப்போது
100 கட்டில் 1 இருக்குது, ஒத்த ரூபா கட்டில் 9 இருக்குது, 10 ரூபா இல்லை. இப்போ 100 ப்ளஸ் 10 ரூபாயில் இல்லைன்னா கோழி முட்டை ப்ளஸ் 9. இப்போ 3 கூட்டினோம்னா 109. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்சம் 100 கட்டில் 1 இருக்குது, 10 ரூபா கட்டில் 1 இருக்குது. சரியா? ஒத்த ரூபா கட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போது 100 கட்டில் 1. ஓகேயா? 10 ரூபா கட்டில் 1, ஒத்த ரூபா கட்டில் இல்லைன்னா கோழி முட்டை போடும். இது 3 கூட்டினோம் நமக்கு கிடைக்கிறது 110. எழுதும்போது 110ன்னு எழுதணும். அடுத்த பயிற்சி, அடுத்த பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்க? அதே தான் 178. 178 1 ரூபா 1 இருக்கிற பிளேஸில் நம்ம 8 போடணும், 10ங்கிற பிளேஸில் 7 போடணும். 78 ரூபா அப்படின்னு வரும். 100ங்கிற பிளேஸில் 1 போடணும். அப்போ இதை நம்ம வாசிக்கும் போது 178 ரூபா அப்படி சொல்லுவோம்ல. எழுதும்போது 178. அடுத்தது 1 2 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ரூபா இருக்கிற பிளேஸில் 5 போடணும், 10 ரூபா இருக்க பிளேஸில் 2 போடணும், 100 ரூபா இருக்க பிளேஸில் 1 போடணும். இப்போ நமக்கு 125. இதை பிரித்து எழுதினோம்னா 1 வந்து எங்கே இருக்குது? 100 ரூபா பிளேஸு. 2 எங்கே இருக்குது? 10 ரூபா பிளேஸு. அப்போ 10 ரூபா ப்ளஸ் 10 ரூபானா 20 ரூபா. 5ங்கிறது 1 ரூபா. இப்படி எழுதிடுவோம். 125 125 அப்படின்னு எழுதணும். அடுத்தது 1 4 7 கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ 1 பக்கத்தில் எத்தனை முட்டை சாமி போடணுங்க? 2. 1க்கு பக்கத்தில் இது 0, இது 0. அடுத்தது 4 எடுத்துக்கலாமா? 4 எடுத்துட்டோம்னா இது 0. இப்போ 40. கடைசியில் என்ன போடணும்? 7 போடணும். இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாரு, 147 எப்படி பிரிக்கணும்? 100 ரூபா. இந்த 4ங்கிறது 10 ரூபா பிளேஸு, 40 ரூபா இருக்குது. 7ங்கிறது ஒத்த ரூபா பிளேஸு. அப்போ 7 1 ரூபா இருக்குது. 3 கூட்டினோம்னா 147. இப்போ எழுதும்போது 147ன்னு எழுதுவோம். அடுத்தது பார்சாமி என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 200 ரூபா, 90 ரூபா, 4 ரூபா. 3 கூட்டினோம்னா 294 ரூபா. 200 + 90 + 4 294. அடுத்தது 2 6 3. 2ங்கிறது 200 ரூபா, 6ங்கிறது 60, 10 ரூபா பிளேஸு. 3ங்கிறது ஒத்த ரூபா. இப்போ இதை எழுதும்போது நம்ம 200 + 60 + 3 263ன்னு எழுதணும். அடுத்தது 200 ரூபா, 30 ரூபா, 9 ரூபா. இப்போ 200 + 30 + 9 239. அப்புறம் இது 300 ரூபா, 50 ரூபா, 6 ரூபா. இப்போ 300 + 50 + 6 கூட்டினோம்னா 356. 300 ரூபா, 8 ரூபா, 80 ரூபா, 2 ரூபா. அதை அப்படியே எழுதணும்னா கூட்டும்போது 382. இப்போ இதை எழுதுனேன்ட்டு எப்படி சாமி எழுதணும்? அதை அப்படியே பார்த்து 3 டிஜிட்டை 355ன்னு எழுதிடணும். இது எழுதினோம்னா 373ன்னு எழுதிடணும்.